இந்த கும்பராசிக்காரங்கள துணையா வச்சிருக்கக்கூடியவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு தாங்க இந்த நேரம் ஏதாவது ஒரு வகையில பாதிப்புங்கிறது இருக்குது. எதுக்குமே கலங்காத மனசுக்கு சொந்தக்காரங்க யான்னு கேட்டீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க தான். சலுப்பே இல்லாம உழைப்பு தருவாங்க. மன அமைதிங்கிறது எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். கலங்காத மனசுக்கு சொந்தக்காரங்க உங்களுக்கே இந்த நேரம் நிறைய விஷயங்கள கலங்கி தான் போயிருக்கிறீங்க. பிரம்மாண்டமான பேச்சுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க தாங்க. ஆனா நீங்களே மத்தவங்க பேச்சை கேட்டு ஏமாந்து போகிற நிலைமையில தான் இந்த நேரம் இருக்கிறீங்க. அதுவுமே கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகம் தான். எதுவா இருந்தாலும் சரிங்க, தெய்வத்து மேல நம்பிக்கை போட்டு தான் இந்த நேரம் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. பெரும்பாலுமே இந்த நேரம் உங்க மனசுல நிறைய விஷயம் இருக்குதுங்க, நிறைய ரகசியம் இருக்குது. அது யார்கிட்டயுமே சொல்ல முடியாத சூழ்நிலை தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலயுமே பாதிப்புங்கிறது இருக்குது. ஒரு பக்கம் கடன் கொடுக்குறீங்க, கடன் கொடுத்த பணம் வரமாட்டேங்குது. அதே மாதிரி நீங்க யாருக்காவது கடன் வாங்கி தரீங்க, அதுலயுமே பிரச்சனை. நிறைய ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயம் போட்டுட்டு அது தேவையில்லாத விஷயங்களா மாட்டிக்கிட்டு இந்த நேரம் முடிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாங்க. கும்பராசிக்காரங்க வெளியில தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்லயே அப்படிதான் இந்த நேரம் பாதிப்புங்கிறது இல்லாமலாம் இல்ல. குடும்ப வாழ்க்கையில அதுவுமே ஆசை ஆசையா கல்யாணம் பண்றீங்க, ஆசை ஆசையா குடும்ப வாழ்க்கை நடத்துறீங்க. ஆனாலுமே இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. நிறைய பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் இல்லாமலாம் இல்ல. கும்பராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில இந்த நேரம் எதை செஞ்சாலும் நீங்க ஒண்ணு சொன்னா அங்க ஒண்ணு சொல்ற மாதிரியும் குடும்ப வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில பேச்சுவார்த்தையில பாதிப்புங்கிறது இருக்குது. திருமண வாழ்க்கையில திருமணமானவங்களுக்கு தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணத்துக்காக தயாராக இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த நேரம் சிறப்பு தான். ஆசைப்படி வரைக்கும் நல்லபடியா வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலுமே எதுவுமே சரியா அமைய முடியாத சூழ்நிலை. நல்ல வரணும் அமையணும் தான் பொறுமையா இந்த நேரம் இருக்கிறீங்க. ஆனா அதுலயுமே பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. நிறைய வகையில பொறுத்த வரைக்குமே கிரகங்களோட அமைப்பு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சனி, ராகு, கேது இந்த கிரகங்களோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே நாளுக்கு நாள் தீவிரமாகதே தவிர ஒரு நல்ல வழி விட்ட பாடில்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் கும்பராசியில இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த வகையில உங்களுக்கு கிரகங்களோட பாதிப்பு இருந்தாலுமே ஒரு சில விஷயங்களை இந்த அறிகுறி தென்பட்டா கண்டிப்பா திருஷ்டி பாதிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டுன்னு சொல்லலாம். என்ன பண்ணாலும் அடுத்தடுத்த நிலைக்கு வராங்களேங்கிற ஒரு பொறாம பார்வைங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு இல்லாமலாம் இல்லை. அந்த வகையில கும்பராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும், இந்த விஷயம் உங்க வாழ்க்கையில இருந்தா கண்டிப்பா வாரத்துக்கு 2 முறையாவது இந்த விஷயத்தை நீங்க செய்யறது நல்லது. அப்படி நீங்க எந்த பரிகாரத்தை செய்யணுங்கிறதையும் இந்த பதிவுல நாம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்க, எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க, உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எப்படிப்பட்ட விஷயம் செய்யணும், எந்த அறிகுறி தென்படுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வார காலகட்டங்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சுக்கிர பகவானோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு முன்ன சொன்ன மாதிரி தாங்க குடும்ப வாழ்க்கையில நிறைய சவால் கொடுக்கும், கருத்து வேறுபாடு கொடுக்கும். இந்த நேரம் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க. எதை செஞ்சாலும் டக்குனு முடியாது, கொஞ்சம் தாமதத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம சுக்கிர பகவானோட அமைப்போட மற்ற கிரகங்கள் இணைந்திருக்கக்கூடிய தன்மை பொறுத்த வரைக்குமே சிலருக்கு எல்லாமே திருமண தடங்கிறது கொஞ்சம் கொடுக்கும். அதாவது கலஸ்திர தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படியே மீறி குடும்ப வாழ்க்கையில் இருந்தா கூட ஒற்றுமைங்கிறது இல்லாத ஒரு சூழ்நிலை. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா கொஞ்சம் நீங்க இந்த எதிர்மறை சிந்தனையை தவிர்க்கணும், பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அனுசரிச்சு போகிறது நல்லதுங்க. விட்டு பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நேரம் நீங்க குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், வெளியிடத்துலயா இருக்கட்டும், கொஞ்சம் நீங்க கவனம் கொடுக்க பாருங்க. கோபங்கிறது இந்த நேரம் கோபத்தை பாராட்டி இருக்க வேண்டாம். கோபத்தை கொஞ்சம் விட்டு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க. நீங்க என்ன சொன்னாலும் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. சொந்த பந்த வகையிலும் சரி, வீட்லயும் சரி, வெளியிலும் சரி, அதுக்கு எதிர்வாதங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால இந்த நேரம் விட்டு பிடிக்க பாருங்க, விழிப்புணர்ச்சியோடு இருக்கணுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ராசியில குருவோட பார்வைங்கிறது விலகக்கூடிய அமைப்பு. ராசியில தனிச்ச ராகடிக்கிறதால இந்த நேரம் கொஞ்சம் அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட நீங்க ஏமாந்துடாதீங்க, கவனமா இருக்க பாருங்க. நல்லா பேசுவாங்க, இன்னைக்கு பேசுவாங்க, அவங்க பேச்சை நம்பி நீங்க ஏமாந்துடக்கூடாது. இந்த நேரம் புதுசா வரவங்களா இருக்கட்டும், மற்றவங்களா கூட இருக்கட்டும், பேச்சால ஏமாந்துடாதீங்க, கவனமா இருங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. வருமானம் கொண்டு வர முடியும், ஆனா வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவு இருக்குன்னு சொல்லலாம். வியாபாரத்திலுமே எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த நேரம் லாபம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிடைக்காது. அதனால இருக்கிறத வச்சு சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். போட்டி வேற ஒரு பக்கம் இருக்கிறதால இந்த நேரம் கொஞ்சம் நீங்க கவனம் கொடுக்கணுங்க. கடுமையா உழைக்கிற மாதிரி தான் இருக்குது. போதாக்குறைக்கு எதிரி தொல்லை கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏதாவது ஒரு வகையில உங்களை வீழ்த்தணும்னு நினைப்பாங்க. அதனால கவனமா இருங்க. முக்கியமான பொறுப்பெல்லாம் யார்கிட்டையும் நம்பி கொடுக்காதீங்க.
மூத்த சகோதர வகையில், இந்த தந்தை சொந்த பந்த வகையில், அதாவது சித்தப்பா பெரியப்பா வகையில் கொஞ்சம் இந்த நேரம் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாமே கொடுக்கும். சகோதர வகையில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. சகோதர வகையில் இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஒரு கலந்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்துக்கிறீங்க, இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு, அவங்க உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இதெல்லாமே இருக்கிறப்ப பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்தில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் குழப்பங்கிறது உண்டு பண்ணும். அதனால பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்க பாருங்க. மனசில் நினைக்கிறது எல்லாமே பேசிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. சொந்த பந்த வகையில் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் பேசக்கூடிய இடத்துல எதிர்வாதம் வருது, கருத்து வருதுன்னா நீங்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்துறது தான் நல்லது. மற்றபடி சிறப்பாக இருக்குது. தொழில் வேலை எல்லாமே எந்த பாதிப்புமே இல்லை. பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் நல்ல மாட்டம்தான். நிறைய பேருக்கு இந்த இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க. ஏற்கனவே உடல் நலத்தில் கொஞ்சம் தொந்தரவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான ப்ரெஷர் இருக்கிறதால என்ன செய்யறது, எதை விடுறதுன்னு தெரியாத குழப்பம் இருக்கிறதால எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் குழப்பத்தை கொடுக்கும். அதனால குழப்பமான விஷயத்தை இந்த நேரம் நீங்கள் கையில் எடுக்கிறது வேண்டாம். தெளிவான விஷயங்களை நீங்கள் எந்த முயற்சி செஞ்சாலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த நேரம் உண்டுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இதே நேரத்தில் தான் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் மனசு என்ன நினைக்குதோ அதை நடத்தி வைக்கக்கூடிய நேரம். அதனால எந்த அளவுக்கு நேர்மறை சிந்தனையோடு செயல்படுறீங்களோ நல்ல விஷயங்கள் எல்லாமே அந்த அளவுக்கு நடக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த பார்க்க முடியாத சொந்த பந்தமாக இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும், அவங்க எல்லாமே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நல்ல நாட்கள் இனிதான் ஏற்பட போகுது. இளம் வயசுக்காரங்களுக்கு எல்லாமே இந்த காதல் கைகூடி வருங்க. திருமணம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன ஒன்று செலவு கொஞ்சம் கட்டுக்கடுக்காமல் இருக்கும். நீங்கள் ஒன்று நினச்சா அங்கே ஒன்று நடக்கிற மாதிரி தான் இருக்கும். பொறுப்பு வேற கொஞ்சம் அதிகம்தான். வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. வரக்கூடிய பண்டிகை நாட்களில் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் வசதி படைச்சவங்களா இருந்தால் மற்றவங்களுக்கு இந்த புத்தாடைகளை தானமாக கொடுக்கறது நல்லது. அப்படி முடியாதவங்க அன்னதானமாவது செய்ய பாருங்க. சனி பகவானுடைய தாக்கம், ஒரு ராசி அதிபதியுடைய தாக்கங்கிறது கண்டிப்பாக குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கை துணை சொந்த பந்த வகையில் பேசுகிறப்ப கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. வாழ்க்கை துணைக்கிட்டையும் இந்த நேரம் வாக்குவாதம் செய்கிறதோ சண்டை போடுறதோ வேண்டாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை அள்ளித்தரக்கூடிய நேரமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கும்பராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் சம்மந்தமே இல்லாமல் வீட்டில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு, இல்லைன்னா உடல் நலத்தில் தொந்தரவு, ஒன்று போனால் ஒன்று செலவு இருந்துக்கிட்டே இருக்குது. என்னால் சரியாக சாப்பிட முடியல, நிம்மதியாக தூங்க முடியல, ஒரு அடிச்சு போட்ட மாதிரி உணர்வு இருக்குது. அதே மாதிரி குழந்தைகள் வழியிலும் நிறைய பாதிப்பு. குழந்தைகள் சம்மந்தமே இல்லாமல் இந்த நேரம் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரிங்க, நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். அதாவது கண் திருஷ்டி பரிகாரத்தை நீக்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாங்க. அப்படி பார்க்குறப்ப கும்பராசி அன்புகள் ஒரு 5,000 நேரமாக எடுத்துக்கோங்க. இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில், ஞாயிற்றுக்கிழமை நாட்களில், வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் இந்த விஷயத்தை செய்யறது கண்டிப்பாக இந்த வாரத்தை செய்யறது நல்லது. திஷ்டி கழிக்கிறவங்க, திஷ்டி சுற்றி கொள்றவங்களோட வயசில் மூத்தவங்களா இருக்கிறது நல்லது. திஷ்டி கழிக்கிற நாட்கள் பெரும்பாலும் நீங்கள் கிழக்கு திசையை நோக்கி நிற்க பாருங்க. தனியாவோ கூட்டமாவோ எப்படி வேணாலும் திஷ்டி கழிச்சிக்கலாம். ஆனால் கூட்டத்தில் நிற்கிறவங்க பாதி பேர் ஒருத்தருக்கும் மீதி பேர் மற்றவங்களுக்கும் மாற்றி மாற்றி திஷ்டி கழிக்கக்கூடாது. நிற்கிற அத்தனை பேர்த்துக்குமே ஒரே நம்பர் தான் திஷ்டி கழிக்கணுங்கிறது ஒரு நியதின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி ஒரு அடிச்சு போட்ட மாதிரி உணர்வு, கடுமையான உழைப்பாளையாக இருக்கக்கூடிய என்னாலேயே இந்த நேரம் எந்த வேலையிலையும் கவனம் கொடுக்க முடியல, ஒரு சோர்வான உணர்வு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சுறுசுறுப்பை பார்த்து இந்த நேரம் கண் திருஷ்டி பாதிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் நீங்கள் பெரும்பாலும் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குளிக்கிற நீரில் கொஞ்சமாக கல்லுப்பு எடுத்து நீங்கள் கலந்து குளிக்கலாம். 10 வயசுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடியவங்க உங்கள் கையாலே இந்த விஷயத்தை செய்யறது நல்லது. நீங்கள் உப்பு தண்ணீரில், இந்த உப்பு கலந்த தண்ணீரில் குளிக்கிறது கடல் நீரில் குளிச்ச ஒரு பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் ஒட்டுமொத்த பார்வையும் சிந்தனையும் திசை திருப்பக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு வாசலில் பூசணிக்காய் இல்லைன்னா அகோரமான பொம்மை இல்லைன்னா நீங்கள் வாழைக்கண்ணு நீங்கள் நட்டு வச்சு வளர்க்கலாங்க. ஏன்னா வாழைக்கண்ணு ஒவ்வொரு நொடியும் துளிர் விடக்கூடிய அமைப்பு கொண்டது. எந்தெந்த திஷ்டி இருக்குதோ அது அத்தனையும் வேரோட கலைச்சிடக்கூடிய ஒரு அனுகுணம் கொண்டது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வாழைக்கண்ணு தான். அதனால வாழைக்கண்ணை வீட்டில் வச்சு வளர்க்க பாருங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இதை நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் செய்கிறது நல்லதுன்னு சொல்லலாங்க. அதாவது எலுமிச்சங்கனியும் இந்த மிளகாயும் இதனை மாற்றி மாற்றி நீங்கள் 3 எலுமிச்சம்பழம் 4 மிளகாயை நீங்கள் கட்டி செவ்வாய்க்கிழமை நாட்களில் வீட்டு வாசலில் நீங்கள் கட்டி இப்படி செய்கிறதால கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய ஒரு விஷயம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராகு காலத்தில்
குடும்ப வாழ்க்கையில காரணமே இல்லாம சண்டை இருக்குது, ஏதாவது ஒரு வகையில உடல்நல பாதிப்பு, எதிரிகள் தொல்லை அதிகமா இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க ராகு காலத்துல துர்க்கைக்கு தீபம் போட்டு நீங்க வழிபாடு செய்ய பாருங்க. அப்படி தீபம் ஏத்துறப்ப செந்நிற மலர்களை கொண்டு அர்ச்சனை செஞ்சு குங்குமத்தால் அர்ச்சனை செஞ்சு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த பாதிப்பு எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்புங்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் உண்டாகும்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது. அலைச்சல் கொஞ்சம் எதுக்கு எடுத்தாலும் அதிகமாக தான் இருக்கும். நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க. அதனால எந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடியும். மிகப்பெரிய நன்மைன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இருக்குது, தெய்வ பலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதனால கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும். எந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். மனநிலையில மாற்றத்தை கொண்டு வர பாருங்க. குழப்பமான மனநிலை வேண்டாம். உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்க செஞ்சுட்டு வர பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல மாற்றம் தான். தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது. பண உதவி கேட்டாலும் கிடைக்கும். உடல்நிலையிலும் பிரச்சனை இல்லை, அதுவுமே நீங்கும். புதுசா வரக்கூடியவங்களோட மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. யாருக்கிட்டையும் அதிக நெருக்கம் காட்டுறது வேண்டாம். வேலையில கவனமா இருக்கணும். நேர்மையா நடந்துட்டு வந்தா போதும். இந்த நேரம் சிறப்பா இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலையில பாதிப்பு இல்லை, பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பா இருக்குது. வியாபாரம் தொழில் நல்லபடியா நடக்கும். வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் எதிர்பார்க்கிற வேலை கிடைக்கும். வேலையில இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிம்மதியா தூக்கம்ல திடீர்னு செலவு அதிகமா இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த